ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம ஃபோட்டோஷாப்பில் எப்படி ஃபோட்டோ மேனிப்புலேஷன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நிறைய இமேஜஸ் யூஸ் பண்ணி கடைசியாக ஒரு அவுட்புட்டாக கொண்டு வரணும். அதுக்கு பேர் ஃபோட்டோ மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இமேஜஸை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை எப்படி ஃபோட்டோ மேனிப்புலேஷனாக மாற்றலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோஷாப்பை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கு நேம் வித் ஹைட் இதெல்லாம் நம்ம கான்செப்ட் எதில் ஒர்க் பண்ணுறோமோ, எந்த கான்செப்டில் ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு இன்ச்சஸில் நான் செட் பண்ணியிருக்கேன். நம்ம பிக்சல்ஸ் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். ரெசல்யூஷன் கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு நம்ம ஓகே கொடுத்துடலாம். இந்த நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம அந்த கான்செப்டுக்கு எந்தெந்த இமேஜஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாமே ஃபோட்டோஷாப்பில் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நியூ டாக்குமெண்ட்டுக்கு அதை மூவ் பண்ணி கொண்டு வந்துடலாம். அதை எந்த இடத்துல நம்ம பிளேஸ் பண்ணுறோமோ அங்கே பிளேஸ் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் மூலயமா நம்மளால் அதை ரீசைஸ் பண்ணிக்க முடியும். Ctrl+T கொடுத்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன். அதுலேயே நமக்கு பெர்ஸ்பெக்டிவ், டிஸ்டார்ட் அப்படின்ற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம அதை எப்படி இமேஜஸை எப்படி வேணும்னாலும் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நான் டிஸ்டார்ட் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் யூஸ் பண்ணி கொஞ்சம் இதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இந்த இமேஜஸையும் நான் இந்த மெயின் டாக்குமெண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டு இதையும் Ctrl+T கொடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை கன்வெர்ட் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நமக்கு நான் டெஸ்ட்ரக்டிவாக ஒர்க் பண்ண முடியும். அடுத்ததாக இதில் உள்ள இந்த க்ளவுட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக மாஸ்க் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் இந்த ப்ரஷ்ஷை நீங்கள் சாஃப்ட் ரவுண்டட் ப்ரஷ் சூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ரொம்ப சாஃப்டாக எட்ஜஸ் ரிமூவ் ஆகும். அதனால் சாஃப்ட் ரவுண்டட் ப்ரஷ் சூஸ் பண்ணுங்கள். அடுத்தது இது ரெண்டத்தையும் Ctrl+E கொடுத்து மெர்ஜ் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் நேம் சேஞ்ச் பண்ணிடலாம். அடுத்ததான் இதுக்கு கலரை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதுனால ஹியூ சேச்சுரேஷன் யூஸ் பண்ணி கலரைஸ் அப்படின்ற ஆப்ஷனை டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த லேயர் கலரைஸாக மாறிடும். நம்ம எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு ப்ரௌனிஷ் அந்த கலர் சூஸ் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன், லைட்னஸ் இதெல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு வச்சுட்டு நம்ம ஓகே கொடுத்துடலாம். அடுத்ததாக நம்ம இந்த சப்ஜெக்ட் லேயரை நான் ஏற்கனவே செலக்ட் பண்ணி கட் பண்ணிட்டேன். அதை நம்ம மெயின் டாக்குமெண்ட்டு கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்ததுக்கப்புறமா அதை கரெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணிவிட்டு அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த சப்ஜெக்டை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும். அதுக்காக இந்த லெவல்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் யூஸ் பண்ணி கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அந்த பேக்ரவுண்டுக்கு இந்த சப்ஜெக்ட் எவ்வளோ எக்ஸ்போஸ் ஆகணும் அப்படின்றத நம்மளால லெவல்ஸ் மூலயமா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அடுத்தது நம்ம அந்த சப்ஜெக்டை பேக்ரவுண்ட் கலருக்கு கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுனால சாலிட் கலர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதை அதே மாதிரி கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துட்டோம்னா அந்த சப்ஜெக்டை மட்டும் லிமிட் பண்ணிடும். அடுத்ததாக பிளெண்டிங் மோட்ஸை கலராக மாற்றிட்டு ஒப்பாசிட்டியை நம்ம தேவையான அளவுக்கு வச்சுக்கலாம். ரொம்ப அதிகமாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் ஒப்பாசிட்டி மூலயமா அதை குறைச்சோ இல்லை அதிகமாகவும் நம்மளால் வச்சுக்க முடியும். அடுத்ததாக நம்ம பில்டிங் இமேஜஸை நான் கொண்டு வந்துடுறேன். இது எல்லாமே நான் ஏற்கனவே கட் பண்ணிட்டேன். அடுத்ததாக இதையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி எந்த இடத்துல பிளேஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி பிளேஸ் பண்ணிவிட்டு இன்னொரு இமேஜையும் நான் கொண்டு வந்துடுறேன். இதை நம்ம Ctrl+T கொடுத்து தலைகீழாக நம்ம மாற்றணும் அப்படின்னா ஃப்ளிப் வெர்டிக்கல், இல்லைன்னா ஆப்போசிட் சைடு மாற்றணும்னா ஹரிசாண்டல் அப்படின்ற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன்ஸ்லேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்மளால் தேவையான அளவுக்கு நம்மளால் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி யூஸ் பண்ணிட முடியும்.
அடுத்தது இந்த 2 லேயரையும் நம்ம ஒரு குரூப் பண்ணிக்கலாம். அது வந்து Ctrl+G கொடுத்தா குரூப் ஆகிடும். அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு நேம் சேஞ்ச் பண்ணி குரூப் வைஸாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு குழப்பம் இல்லாமல் ஒர்க் பண்ணலாம். நிறைய இமேஜஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப சேம் இதோட லெவல்ஸையும் நம்ம அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்காக இந்த லெவல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்துருங்க, அப்போ தான் இந்த குரூப்பை மட்டும் இதை அஃபெக்ட் பண்ணும், இல்லைன்னா எல்லாத்தையுமே சேர்ந்து அஃபெக்ட் பண்ணிடும். அடுத்ததான் இந்த ஸ்டோன் அந்த பார்ட்டில் ஷேடோஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக எக்ஸ்போஷர் லேயர் யூஸ் பண்ணி நம்ம அதை கண்ட்ரோல் இன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் எந்த இடத்துல வந்து அந்த எக்ஸ்போஸ் வேணுமோ அது மாதிரி அதை மட்டும் நம்ம அஃபெக்ட் பண்ணுற மாதிரி நம்மளால் கொண்டு வந்துட முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இடம் மட்டும் ஷேடோஸ் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. இது எதனாலனா பின்னாடி வந்து லைட் வரப்போ இந்த இடத்துல லைட் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கு காட்டுறதுக்காக இது வந்து பண்ணியிருக்கோம். அடுத்ததான் நம்ம சேம் இதையும் வந்து நம்ம அந்த பேக்ரவுண்ட் கலருக்கு சேஞ்ச் பண்ணுறதுனால இன்னொரு காப்பி எடுத்துகிட்டு இதோட ஆப்போசிட்டி என்று பிளெண்டிங் மோட்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலிமா பேக்ரவுண்ட் கலரே இதையும் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த டஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஃப்ளோட்டிங் சப்ஜெக்ட் வந்து மேலே கீழேருந்து மேலே வந்து போகிறதுனால நம்ம டஸ்ட்டெல்லாம் வந்து மேலேருந்து கீழே விழும், அதை வந்து குறிக்கிறதுக்காக இந்த டஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது முன்னாடி பின்னாடி 2 இடத்துலையுமே நம்ம ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா ரியலாக வந்து இருக்கும். அந்த லேயரை வந்து காப்பி எடுக்கணும்னா Ctrl+J இல்லைன்னா ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூவ் பண்ணோம் அப்படின்னா ஒரு காப்பி எடுக்கணும். அதை வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணலாம். ஓகே, அடுத்தது இதையும் வந்து நம்ம குரூப் பண்ணிவிட்டு மாஸ்க் கிரியேட் பண்ணிடலாம். அதோட நேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ நம்மளால் எரேஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து ஒரு குரூப் மாஸ்கோட அட்வான்டேஜ். தனித்தனியாக நம்ம போய் மாஸ்க் கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ணணும் தேவையில்லை. அடுத்தது ஃப்ளோ எந்த இடத்துல வந்து நமக்கு கொஞ்சமாக அழைக்கிற மாதிரி வேணுமோ அப்போ வந்து நம்ம அந்த ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து டஸ்ட் பார்ட் வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம். அடுத்ததான் இந்த ஃப்ளேம் வந்து கொண்டு வந்துடலாம். ஃப்ளேமை வந்து அந்த சப்ஜெக்டோட கையில் இருக்கிற மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணணும். Ctrl+T கொடுத்து கரெக்டாக அவரோட கையில் வந்து இருக்கிற மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, அதை வந்து நம்ம Ctrl+J எடுத்துகிட்டு இந்த கைக்கும் நம்மளால் ப்ளேஸ் பண்ணிட முடியும். அண்ட் இதோட பிளெண்டிங் மோட்ஸ் மாற்றுறப்ப நமக்கு கொஞ்சம் ரியலாக வந்து இந்த ஃப்ளேம் வந்து இருக்கிற மாதிரி நம்மளால் செட் பண்ணிட முடியும். சேம் அதே மாதிரி இந்த கைக்கும் நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த பக்கெட் திருப்பணும் அப்படின்னா ஃப்ளிப் ஹரிசாண்டல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து நம்மளால் சேஞ்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். அடுத்ததாக இதையும் நம்ம ஒரு குரூப் ஃப்ளேம் அப்படின்ற குரூப்பை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு ஓவராலாக ஒரு மாஸ்க் வந்து க்ரியேட் பண்ணிடலாம். தேவையில்லாத இடங்களில் வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக ப்ரஷ் டூல் யூஸ் பண்ணி நம்ம எரேஸ் பண்ணிடலாம். அடுத்ததாக இதோட கலர்ஸ், அந்த ஃப்ளேமோட கலரை வந்து மாற்றணும்னு நினைக்கிறேன். ஒரு பர்பிள் கலர் இருந்தால் நல்லாயிருக்கும்.
மாற்றினதுக்கப்புறமா இதோட பிளெண்டிங் மோட்ஸை வந்து நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். அண்ட் ஒப்பாசிட்டியும் நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு ஓகே கொடுத்துடலாம். அடுத்ததாக இந்த லைட்னிங் வந்து நான் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். இதை வந்து நம்ம அந்த ஃப்ளோட்டிங் சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி வர மாதிரி இருக்கிறதுக்காக அந்த ஃப்ளோட்டிங் சப்ஜெக்ட்டுக்கு கீழே அந்த லேயரை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அது தேவையில்லாத இடங்களில் வந்து நம்ம மாஸ்க் யூஸ் பண்ணி நம்மளால் எரேஸ் பண்ணிக்க முடியும். இப்போ எட்ஜஸில் வந்து நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுனால இந்த மாஸ்கை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்மளால் வந்து அந்த எட்ஜஸை வந்து நம்மளால் ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். அடுத்ததாக அந்த லைட்னிங் வந்து எங்கேருந்து வருதோ அதை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு நியூ லேயர் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு லைட்டை வந்து க்ரியேட் பண்ணிடலாம். அடுத்ததாக இந்த லைட்னிங்கோட கலரையும் நம்ம அதே பர்பிள் கலருக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக இன்னொரு லைட்னிங் அதையும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதை வந்து நம்ம இந்த ஃப்ளோட்டிங் சப்ஜெக்ட்டுக்கு மேலே வர மாதிரி ப்ளேஸ் பண்ணிடலாம். அண்ட் இந்த வார்ப் யூஸ் பண்ணி நம்மளால் ஒரு சப்ஜெக்டை வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து நம்மளால் ஈஸியாக வளைக்க முடியும். நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி நம்ம அந்த ஆப்ஷன்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக வந்து கரெக்டாக எப்படி வந்து எப்படி வேணுனாலும் அதை வளைச்சி நம்மளால் யூஸ் பண்ணிட முடியும். அண்ட் இதை வந்து நம்ம இந்த ஸ்டோனுக்கு பின்னாடி இருந்து வர மாதிரி பண்ணுறதுக்காக அந்த ஸ்டோன் லேயரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு அந்த பின்னாடி இருந்து அந்த லைட்னிங் வர மாதிரி நம்மளால் மாற்றிக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு காப்பி எடுத்துகிட்டு இந்த பக்கத்தில் இருந்தும் அந்த லைட்னிங் வர மாதிரி நம்மளால் பண்ணிக்க முடியும். சேம் அதே ஸ்டெப் மாஸ்க்கு வார்ப் டூல் யூஸ் பண்ணுறது மாஸ்க் எல்லாமே ஒரே சேம் ஸ்டெப் தான். அடுத்ததான் அந்த பின்னாடி நம்ம மேலே யூஸ் பண்ண அதே லைட்னிங்கை வந்து இன்னொரு தடவையும் நம்ம சென்டரில் வந்து வர மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்காக இந்த ஃப்ளிப் வெர்டிக்கல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அப்படியே தலைகீழாக மாறிடும். அதை வந்து நம்ம இந்த வார்ப் டூல் யூஸ் பண்ணி தேவையான மாதிரி வளைச்சி நம்மளால் காட்டிக்க முடியும். இதையும் நம்ம பின்னாடி இருந்து வர மாதிரி காட்டுறதுக்காக இந்த மாஸ்க் யூஸ் பண்ணி ஸ்டோன் லேயர் அந்த இதை வந்து கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு எரேஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு பின்னாடி இருந்து வர மாதிரி தெரியும். இதையும் நம்ம வந்து ஒரு குரூப் போட்டுட்டு இதையும் நம்ம நேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதோடைய கலர்ஸையும் நம்ம அந்த பர்பிள் கலருக்கே மாற்றிடலாம். இதெல்லாம் வந்து இவரோட பவர்னால நடக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட். அதனால அந்த பர்பிள் தண்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வந்து இந்த தண்டர்ஸ்லாம் வந்து அந்த ஸ்டோன் மேலே வந்து வர மாதிரி இருக்கிறதுனால அந்த ஸ்டோனில் வந்து அதோடைய லைட்டிங்ஸ் வந்து தெரியணும். அதுக்காக நியூ லேயர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓவர்லே பிளெண்டிங்ஸ் மாற்றிட்டு பிளெண்டிஃப் ஆப்ஷன்ஸ் வந்து பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரியலிஸ்டிக்கான அந்த லைட்னிங் வந்து அந்த ஸ்டோன் மேலே படுற மாதிரி நம்மளால் காட்டிக்க முடியும். அடுத்ததான் நம்ம ஹைலைட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு எக்ஸ்போஷர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பில்டிங்ஸ்
இந்த பேக்ரவுண்ட்லேருந்து வர லைட்டிங்ஸை வந்து நம்ம பில்டிங்ஸில் வந்து காட்டுறதுக்காக இந்த ஹைலைட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா பில்டிங்ஸ்க்கு மட்டும் நம்மளால் லிமிட் பண்ணி அந்த ஹைலைட்ஸை வந்து வரைய முடியும். அதே மாதிரி கர்வ்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஹைலைட்ஸை நம்மளால் என்ஹான்ஸ் பண்ண முடியும், அதாவது பிரைட்டராக காட்ட முடியும். சேம் அதே மாதிரி இந்த சப்ஜெக்ட்லேயும் நம்ம ஹைலைட்ஸை வந்து கிரியேட் பண்ணி அந்த பேக்ரவுண்டோட பிளெண்ட் ஆகிற மாதிரி நம்மளால் வந்து ஈஸியாக காட்ட முடியும். அதுக்காக இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஜஸ்ட் எங்கெங்கே இருந்து லைட் வந்து அந்த சப்ஜெக்ட் மேலே படுமோ அந்த இடத்துல மட்டும் ஹைலைட்ஸ் வந்து நம்ம வரைஞ்சிடலாம். அடுத்தது நம்ம ஷேடோஸ் வந்து வரைய போகிறோம். அதுக்காக வந்து ஒரு ஷேப் வந்து வரைஞ்சிட்டு இந்த ஃப்ளோட்டிங் சப்ஜெக்டோட ஷேடோ வந்து நம்ம காட்டுறோம். இப்போ லைட் வந்து மேலே இருந்தோ இல்லை பின்னாடி இருந்தோ வரப்போ அதோட ஷேடோஸ் வந்து இருக்கும். அதை காட்டுறதுக்காக இந்த ஷேடோஸ் வந்து வரையணும். அண்ட் இதை வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிட்டு பிளர் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு ரியலிஸ்டிக்கான ஷேடோ வந்து நமக்கு கிடைக்கும். சேம் அதே மாதிரியே நம்ம இந்த சப்ஜெக்ட்டுக்கும் ஷேடோஸ் வந்து இருக்கும். அதை நம்ம பண்ணுறதுக்காக இந்த சப்ஜெக்டை வந்து இன்னொரு காப்பி எடுத்துட்டு அதை வந்து டிஸ்டார்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம இது எவ்வளோ அந்த ஃப்ளோட்டிங் சப்ஜெக்ட் எவ்வளோ ஷேடோஸ் வந்து நம்ம தெரியும் அதே மாதிரி இதையும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு சேம் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிடுறோம். மாற்றிட்டு இதுக்கும் பிளர் கொடுத்தோம் அப்படின்னா ரியலிஸ்டிக்கான ஷேடோவாக தெரியும். சேம் இப்போ இந்த ஃப்ளேம் வந்து நமக்கு இருக்கிறதுனால அதோட லைட் வந்து அந்த சப்ஜெக்ட் மேலே படும். அதை வந்து காட்டுறதுக்காக ஒரு நியூ லேயர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அதை வந்து நார்மல் பிளெண்ட் மோட்லேயோ இல்லை லைட்டன் அந்த மாதிரி லைட்டிங் க்ளோ ஆகிற மாதிரி நம்ம மாற்றிட்டு ஒப்பாசிட்டியை வந்து நம்ம குறைச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த லைட் வந்து சப்ஜெக்ட் மேலே படுற மாதிரி தெரியுது. அடுத்தது வந்து ஒரு ஸ்மோக் எஃபெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுனால கரெக்டாக சப்ஜெக்ட்டுக்கு மேலே ஒரு லேயரையும் சப்ஜெக்ட்டுக்கு கீழே ஒரு லேயரையும் நம்ம ப்ளேஸ் பண்ணி ஸ்மோக் எஃபெக்ட் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிடலாம். அண்ட் நமக்கு ஒப்பாசிட்டி வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அதனால் எந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்மோக் எஃபெக்ட் வேணுமோ அதை வந்து பண்ணிவிட்டு கேமராவால் கடைசியாக வந்து ஒர்க் பண்ணலாம். இதில் வந்து நம்ம கலர் கிரேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லைடர்ஸையும் நம்ம யூஸ் பண்ணி கரெக்டாக ஒரு ஃபைனல் டச் மாதிரி இதில் கொடுத்துடலாம். அடுத்ததாக இந்த எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ஜஸ்ட் இந்த கிரெயின்ஸ் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரியல் இமேஜ் மாதிரி நமக்கு தெரியும். அண்ட் இந்த விக்னேட் எஃபெக்ட் ஆட் பண்ணுறப்ப நமக்கு கொஞ்சம் இந்த லுக் வந்து நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இனி வரக்கூடிய எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்க. கடைசியாக நன்றி.